இன்னைக்கு நம்ம லைஃப்ல ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயங்க. பெரும்பாலும் நம்ம கவலைப்படுகின்ற விஷயத்தை பத்தி தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நிறைய நேரம் நம்ம எதுக்காக கவலைப்படுறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, என் சூழ்நிலை சரியில்லை, இப்படி தாங்க நம்ம நிறைய நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதுக்கு நம்மளுடைய கௌதம புத்தருடைய அற்புதமான கொட்டேஷன் நம்மளுடைய இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அற்புதமான மருந்தா இருக்குங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கோட்டுங்க. Never get upset with people or situation. Both are powerless without your reaction. So தீதும் நன்றும் பிறத்தரவாரா, என் அனுமதியின்றி என்னை யாராலும் காயப்படுத்த முடியாது. தேர்ந்தெடுப்பதற்கான முழு சுதந்திரமும் நம்ம கிட்ட தாங்க இருக்கு. ஸோ நமக்கு ஒவ்வொரு நாளும் கடவுள் அற்புதமான அழகான நாளை பரிசா கொடுக்குறாருங்க. அந்த ஒவ்வொரு நாள்லையும் நீங்க எந்த விஷயத்த தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிற சாய்ஸும் உங்க கையில கொடுத்துருச்சுங்க. ஸோ நீங்க நெகட்டிவ் விஷயத்த பாக்குறீங்களா இல்ல பாசிட்டிவ் விஷயத்த பாக்குறீங்களா உங்க கையில தாங்க இருக்கு. ஸோ எல்லாத்துக்கிட்டையுமே நெகட்டிவ்ஸும் இருக்கும், பாசிட்டிவ்ஸும் இருக்கும். அதுல நீங்க அவங்க கிட்ட பாசிட்டிவ் விஷயத்த நீங்க பார்க்கும்போது உங்க லைஃப் ரொம்பவே அற்புதமா இருக்குங்க. எவ்வளவு சீக்கிரம் நீங்க அந்த பாசிட்டிவ் விஷயத்துக்கு உள்ள வர்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்க லைஃப் ரொம்பவே அழகாகவும் அற்புதமாகவும் மாறுங்க. ஸோ லைஃப் இஸ் டு என்ஜாய்ங்க. என்ஜாய் எவ்ரி செகண்ட் ஆஃப் யர் லைஃப்ங்க. சாய்ஸ் உங்க கையில தாங்க இருக்கு. தேங்க்யூ வெரி மச். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.